கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு துடிப்பு இருக்கும். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வளவு வீரியம், அவ்வளவு வேகம். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சு தீரக்கூடிய ஒரு வேகம் இயற்கையாகவே இந்த மேஷராசிக்கு உண்டு. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே மிதுன ராசியில் உட்கார்ந்தார். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இது சூப்பர் பீரியட். இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் செக்டாரில் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஒரு அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உங்கள் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பயணங்கள் அமையும், முக்கியமான பயணங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். அதுவும் செகண்ட் ஹாஃபில் நிறைய வாய்ப்புகள், பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அப்படின்னு இருக்குது. இதில் ஒண்டர்ஃபுல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த எஃபர்ட்டும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா 100% அதை அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டீங்க. அது காரணம் இந்த மார்ஸுடைய பொசிஷன், இந்த தேர்டு பிளேஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா அது பேர் முயற்சி ஸ்தானம்னு பேர். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நங்கூரம் மட்டும் உட்காந்துட்டா இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி செவ்வாய் அப்படி தேர்ட் பிளேஸில் உட்காந்துருச்சு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், உங்களுக்கு மிக முக்கியமாக சுக்கிரனுடைய பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் எப்படி இருக்காருன்னா, உங்களுடைய 6th பிளேஸில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 6th பிளேஸுங்கிறது ரோகம், ருணம், சத்ருஸ்தானம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? அதில் விட முக்கியமான ஒரு விஷயம் வேலை. யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஜாப் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் அமைய போகுது. ஒரு நல்ல ஜாப் அமையும். ஏன்னா சுக்கிரன் அந்த ஆறில் உட்கார்றது உங்களுக்கு பண வசதிகளை கொடுக்கும். அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்குது. அதே பிளானட் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு அதர் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் நல்லா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அது பெரிய கவலைப்படக்கூடிய விஷயமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. பட் நம்ம எடுத்துக்கணும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வீட்டில் என்ன இருக்குன்னா, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இந்த மாதம் இருக்கும். அது உண்மையும் கூட. நிறைய பேருக்கு கண் திருஷ்டி இருக்கும். அந்த கண் திருஷ்டியினால சில ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலியில் ஒருத்தர மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆகஸ்ட் மாதம் அது நிறையவே இருக்கும். அது காரணம் கண் திருஷ்டி தான். அப்போ கண் திருஷ்டி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு கையில் கல் உப்பு எடுத்து யாருக்கு கண் திருஷ்டின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் உட்கார வச்சு, வீட்டில் உள்ளவங்களே உட்கார வச்சு, அது கிளாக் வைஸாக ஒரு 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு 3 தடவை கல் உப்பு கையில் வச்சுக்கிட்டு அவங்கள சுற்றிட்டு அந்த கல் உப்பு கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிடணும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை அது நீக்கிடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி அது. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக, உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல மாதம். இன்னொரு பக்கம் பாருங்க, 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதுசாக ஒரு வீடு கட்டினா என்ன, ஒரு அழகான வீடு கட்டணும் நம்ம
அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுக்குரிய சான்சஸ் ஆர் மோர். இன்னொரு பக்கம் மிகச்சிறப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு டவுட், எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்களே போய் தைரியமாக உங்கள் டீச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. மனசுக்குள்ளே மட்டும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏதோ ஒரு கவலை உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த கவலை மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அவ்வளோதான் தாரக மந்திரம். நல்லா இருப்பீங்க. நல்ல மாதம். பிஸ்னஸ் ரீதியாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் நல்லா இருக்கணும். நாங்கள் என்ன மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னா, ஓம் கணேசாய நமகா. இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் கணேசாய நமகா. டெய்லி 108 முறை சொல்லுங்களேன். இந்த மாதம் சூப்பர்பாக இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடி நீங்கள் வந்து அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த மாதத்தில் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் மாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கே, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்குது ஜாதகத்தில்னு அர்த்தம். அது எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியனுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st ஆஃப் ஆகஸ்ட். அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இப்போ இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட், நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக எங்களை சந்திக்க முடியும். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும்.
உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.